பட்டிமன்றம் கருத்துக்கள் மோதும் களம் அது, கண்ணியம் காக்கும் வளம் அது. ஒருவர் சொல்வார் ஒரு நிலை, மற்றவர் சொல்வார் மறுநிலை. ஆனால் இலக்கு ஒன்றுதான், உண்மை இலக்கியம் நல்ல நிலை. சிந்தனை சுடர்கள் பறக்கும் இடம், சிரிப்பும் சிந்தனையும் சேரும் இடம். சொல்லின் செல்வம் பொங்கும் மேடை, சமூகத்தின் கண்ணாடி அருளே. ஆம், விழாவின் முத்தாய்ப்பான உலக தாய்மொழி நாள் சிறப்பு மாணவர் பட்டிமன்றம் இப்போது உங்கள் முன் ஆரம்பமாகிறது. இன்றைய மாணவர்கள் பெரிதும் முக்கியத்துவம் கொடுப்பது கல்விக்கா விளையாட்டுக்கா என்ற சிந்தனை மிகு பட்டிமன்றத்திற்கு நமது செவிகளை மறுப்போம். சிந்தனை சிறகுகளை பறக்கவிட்டு கருத்துக்களை உள்வாங்குவோம். இப்போது பட்டிமன்றத்தை ஏற்று நடத்திட சிறப்பு விருந்தினரை வேண்டுகிறேன். இமையோர் விருந்து அமிழ்தம் எனினும் வேண்டேன் என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று ஒரு அருமையான நாள், உலக தாய்மொழி தின நாள். இந்த நாளிலே முதலாக நான் இறைவனுக்கு நன்றியை உரித்தாக்கி கொண்டு, அடுத்ததாக எனக்கு இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய ஏகேபி கல்வி நிறுவனத்திற்கு என் மனப்பூர்வமான நன்றியை உரித்தாக்கி கொள்கிறேன். இதற்கெல்லாம் ஒரு சிறு கதையோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறதெல்லாம் குழந்தைங்க. எனக்கு குழந்தைங்களை பார்த்த உடனே சரி கதை சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. எல்லாருக்குமே கதை கேட்க ஆசையா? நல்லா சாப்பிட்டீங்களா? பிரிஸ்கா இருக்கீங்களா? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. எவ்வளவு வளர்த்தியா இருக்கீங்க பாரு. குனிஞ்சு இருக்கிறப்போ உங்களுடைய வளர்த்தி எல்லாம் குறைஞ்சிருக்கு. நல்ல புன்னகையோடு இருங்க பார்க்கலாம். முகத்துல எப்படி இருக்கணும்? நல்ல சிரிப்பு அப்படி வர வச்சுட்டு அப்படி உட்காந்துருங்க. உட்காந்துச்சா? எல்லாருக்கும் கர்ணன் தெரியுமா? கர்ணன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாட்டு பரவாயில்ல, நான் சொல்றேன். கர்ணன் ஒரு மகாராஜா இருந்திருக்கிறார். சரியா? கொடை வள்ளல்ல அவரை போல சிறந்த, கொடை வள்ளல்னா யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கறதில்ல, அவரை போல சிறந்தவங்க அந்த உலகத்துல யாருமே கிடையாதான். இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு கோபம். நான் தான் கொடுப்பதுல சிறந்தவன், எப்படி நீங்க கர்ணனை சொல்லலாம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா போய் யாரு சண்டை போடுறா? அர்ஜுனன் போய் சண்டை போடுறாப்புல. அப்போ கிருஷ்ணர் ஒன்று பண்ணாராம். ஒரு மலையளவு தங்கத்தை உருவாக்கி அர்ஜுனனை கூப்பிட்டுருக்கிறார். ஒரே நாளில் இந்த ஒரு மலை குவியலையும் நீ என்ன செய்து விட வேண்டும்? கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுத்துட்டேன்னா நீ கொடையாளி, நீ தான் உலகத்திலே தான தர்மம் பண்றதுல சிறந்தவங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார். அர்ஜுனனும் கொடுத்து பார்க்குறான். அந்த மலையில 1/4 பங்கு தான் காலி ஆயிக்குது, மீதி காலியாகவே இல்லை. அதுக்கப்புறம் மறுநாள் கர்ணனுடைய முறை வருகிறது. கர்ணனை கூப்பிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே முதல்ல ஒரு ஆள் வர்றாரு, வயதானவர், வறுமைக்கு ஆட்பட்டவர், ரொம்ப ஏழை. வந்த உடனே கர்ணனை பார்த்த உடனே கர்ணன்கிட்ட கேட்கிறாரு, ஐயா எனக்கு 5 புதல்விகள், 5 பெண் பிள்ளைங்க. சரியா? நீங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. 5 பெண் பிள்ளைங்க, 5 குழந்தைங்களுமே நான் என்ன செய்யணும்? திருமணம் முடிச்சு கொடுக்கணும். எனக்கு செல்வமெல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே அடுத்த நொடியே அந்த ஒரு மலையையும் கர்ணன் இந்தான்னு அந்த ஆள்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. அப்பதான் அர்ஜுனன் சொல்லியிருக்கிறாரு, நீ கொடை கொடுப்பதில் என்ன செய்தாய்? கிள்ளி கொடுத்தாய். கர்ணன் மட்டுமே என்ன செய்தான்? அள்ளி கொடுத்தான். அப்படி உங்களுக்கெல்லாம் கல்வி என்ற கொடையை கொடுத்து இங்கே உங்களை அமர வைத்து என்னை சிறப்பு விருந்தினராக இங்கே உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டிய ஏகேபி நிறுவனத்தின் இதனுடைய, இன்னும் சொல்ல போனா இந்த நிறுவனத்தினுடைய முதன்மையர் சேர்மன் சார் அவர்களுக்கும், இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆலமரத்தினுடைய ஒரு ஆணி பெயர் போல இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்களுக்கும், அதனுடைய சல்லி வேர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அட்மின் மேம், நம்முடைய முதல்வர். நான் பார்க்குறப்ப நிறைய பள்ளிகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுமைகளை எல்லாம் பார்த்துருக்குறேன். இவ்வளவு இறங்கி வேலைகளை செய்வாங்களா அப்படிங்கிறது நான் இங்கே தான், அதாவது எப்படி அப்படின்னா எல்லாருமே தங்களுடைய வீடு, தங்களுடைய இடம் எப்படி இருந்தால் நான் இந்த இடத்துல என் வீட்டை எப்படி பாதுகாப்பேனோ
அதே போல உங்களுடைய ஏன்னா இந்த பள்ளி தொடங்கின நாளிலிருந்து நான் வந்து செல்கின்ற பொழுது நான் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனிப்பேன். அப்படி கவனிக்கின்ற பொழுது நான் உணர்ந்ததைத்தான், இது வந்து ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை, உணர்ந்ததை கூறுகிறேன். ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமான ஒரு ஈடுபாட்டோடு இந்த பள்ளியை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு 7-8 மாதத்திற்குள், நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் மற்றவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க, சேரன் மகாதேவியில இப்படி ஒரு பள்ளியா, எங்களுக்கு திருநெல்வேலியில இப்படி ஒரு பள்ளி இல்லையே, இல்லையே அப்படின்னு எனக்கு வியப்பா கேட்டுக்கிறாங்க. நான் அப்போ ரொம்ப பெருமையா நினைச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளை நல்ல ஒரு பள்ளியில் தான் சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெருமை எனக்கு எப்பவுமே உண்டு. அதனால அந்த ஒரு கர்வத்தோடும் இந்த வாய்ப்பினை நல்கிய பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், இவ்வளவு தூரம் அமைதியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்குமே நன்றி கூறி இந்த உலக தாய்மொழி தினம் வாழ்த்துக்களை முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். உலக தாய்மொழி தினம்னா என்னன்னு அழகா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து விளங்கின குழந்தை நல்லா சொல்லிட்டாங்க. அந்த ஏற்கனவே நடந்த அந்த மாணவர்களுடைய போராட்டம் தான் உலக தாய்மொழியை, அவர்களுடைய தாய்மொழியை நிலைநிறுத்துவதற்காக மாணவர்கள் போராடிய போராட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த உலக தாய்மொழி தினம் அப்படிங்கிறது. இந்த உலக தாய்மொழி தினத்திற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன். எல்லாருக்கும் காந்தி தாத்தாவை தெரியுமா? பாரதியார தெரியுமா? சரி. பாரதியார் ஒரு தடவை காந்தி தாத்தாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஐயா, நான் ஒரு கூட்டம் இந்த மாதிரி நடத்த போறேன், அந்த கூட்டத்திற்கு நீங்க வந்து கலந்துக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்ட உடனே காந்தியடிகள் சொல்றார், என்னால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாது, நீ அழைத்த உடனே என்னால் என்ன செய்ய முடியாது, வர இயலாது அப்படின்னு அவர் ஆங்கிலத்துல பாரதியாருக்கு மறுமொழி எழுதுகிறார். உடனே பாரதியார் திரும்ப கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்துல காந்தி எழுதுகின்ற பொழுது, நான் சொல்கிற தேதியில் உங்களால் வைத்துக் கொள்ள முடிந்தால் அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்கிறேன், நீங்க சொல்ற தேதியில என்னால் என்ன செய்ய முடியாது, கலந்து கொள்ள முடியாதுன்னு அவர் கடிதம் எழுதின உடனே பாரதியாருக்கு கோபத்துல, ஏற்கனவே பாரதியாரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், அந்த மனிதருக்கு முதல்ல வருவது எதுதான், கோபம் அதிகமாக வரும். பாரதிக்கு தான் கவிஞன் அப்படிங்கிற செருக்கு அதிகம் உண்டு. அவர் சொல்வாரு, கடைசி காலத்துல சொல்வாரு, அந்த யானைக்கு வெறும் சுப்பையாவாகத்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது, பாரதியாக தெரிந்திருந்தால் என் பக்கமே அது வந்திருக்காதுன்னு ஒரு ஆணவம் இல்ல, கவி செருக்கு அது, அப்படி பேசியிருப்பார். சரியா? அப்படியாப்பட்ட பாரதியார் கடிதம் எழுதுகிறார் காந்தியடிகளுக்கு. ஐயா, ரொம்ப திட்டி எழுதுறாரு. எழுதிட்டு அந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணிட்டாரு. உடனே அந்த கடிதத்துல போஸ்ட் பண்ணோன்னு அந்த கடிதத்துல கடைசியில் எழுதுகிறார், நீங்கள் என்ன கடிதம் எழுதினாலும் எனக்கு உங்களின் தாய்மொழியில் எழுதுங்கள் அப்படின்னு பாரதியார் ஆங்கிலத்துல கடிதம் போடுகிறார். கடிதம் போட்டோன்னா அப்ப காந்தியடிகள் அங்கிருந்து கேட்கிறார், என்ன இவ்வளவு தூரம் திட்டி தீர்த்து ஏன் ஆங்கிலத்துல கடிதம் எழுதியிருக்கிறீங்க, உங்க தாய்மொழியில எழுத வேண்டியதானேன்னு சொன்ன உடனே அப்போ ரெண்டாவது பாரதியார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நான் யாரையும் புகழ்வதால் இருந்தால் மட்டுமே என் தாய்மொழியை பயன்படுத்துவேன், திட்டுவதற்கு கூட நான் என்ன செய்ய மாட்டேன், என் தாய்மொழியை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு தாய்மொழியின் மீது பற்று உடையவர் யாரு? பாரதியார். அந்த தாய்மொழி தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அருமையான ஒரு தலைப்பு, இன்றைய மாணவர்கள் அதிகமாக செலவிடுவது படிப்பிற்கா விளையாட்டிற்கா? சரி, உங்க வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்த உடனே உங்களை பார்த்த உடனே உங்க அப்பா அம்மாட்ட என்ன கேட்பாங்க, உன் பிள்ளை என்ன படிக்கிறான் அப்படிதானே கேட்பாங்க, இல்ல உன் பிள்ளை என்ன விளையாடுறான்னு கேட்பாங்களா? எப்படி கேட்பாங்க? என்ன படிக்கிறான்னு தானே கேட்பாங்க, ஆமாவா இல்லையா? அப்ப படிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சொத்து. அப்ப தலைப்பை சொல்லிடலாமா, முடிவை சொல்லிடலாமா, படிப்பு தான் அப்படின்னு சொல்லிடலாமா? இல்ல இல்ல, ஏன்னா விளையாட்டுன்னு சொல்றதுக்கு ஒரு 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப படிப்பு தான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லதா இருந்தா இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எப்பவுமே வந்து நான் பள்ளியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலையெல்லாம் தாண்டின ஒரு இடம், புனிதமான இடம் பள்ளி. ஏன் அப்படின்னா, ஒரு இந்துவாக இருந்தா நீ கோயிலுக்கு போகலாம், ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ என்ன செய்யலாம், சர்ச்சுக்கு போகலாம், ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் நீ மசூதிக்கு போகலாம், மனிதனாக இருந்தால் மட்டுமே பள்ளிக்கு வர முடியும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இடம் எது? பள்ளி என்பது. அந்த பள்ளியிலே கல்வியை கற்பது என்பது குறிப்பிட்ட சில ஆண்டுகள் தான். ஆனாலும் அந்த கல்வி மனிதனை எப்படி ஒழுங்குபடுத்துகிறது, என்ன செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஆசிரியருக்குமான கடமை என்பதை தாண்டி கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்குமான கடமை இதுதான்.
அப்ப அந்த கல்வி என்பது யாரும் நமக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து அல்ல, நம்மளிடமிருந்து எடுக்கக்கூடிய சொத்தும் கிடையாது. நாம் நமக்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரே சொத்து எதுதான்? கல்வி மட்டும்தான். அதனாலதான் சங்க இலக்கியத்திலிருந்து எல்லா இலக்கியத்திலுமே கல்வியை சொல்லாத ஆட்களே கிடையாது. அதுலயுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான அறிஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு பிளாட்டோங்கிற அறிஞர் சொல்றாரு, நீ படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேலுங்கிறார். அப்ப கல்வியின் அவசியத்தை உணர்ந்ததுதான் அவர் சொல்றாரு. ரெண்டாவது ஒரு ஆசிரியர் சொல்றாரு, இவரை கேள்விப்பட்டிருப்பீங்க, நெல்சன் மண்டேலா. அவர் சொல்றாரு, கல்விதான் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கல்விதான், கல்வி இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்கிறார். சரியா? அடுத்து ஒரு ஆசிரியர், ஒரு மிகப்பெரிய அரிஸ்டாட்டில் சொல்றாரு, நான் படிக்காமல் இந்த நாட்டிற்கு மந்திரியாக இருப்பதை விட படித்து ஒரு ஏழையாக இருக்கிறத நான் பெருமைப்படுறேங்கிறார். அந்த லெவலுக்கு கல்வி என்பது ரொம்ப முக்கியங்கிறார். இந்த கல்விக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு பேசுறதுக்காக ஒரு 3 பேர் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அதில் அந்த 3 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் உதயபாரதி, மாஸ்டர் முஹிதீன் யாகூப், மாஸ்டர் பாப்பா நஷிகா. இந்த 3 பேரும் இல்லை நீங்க எவ்வளவு எங்களை விளையாட கூப்பிட்டாலும் நாங்க எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம்? படிச்சு முடிச்சுட்டு டைம் இருந்தா விளையாட, அவ்வளவுதான். மற்றபடி நாங்க விளையாட்டுக்கெல்லாம் கவனமே செலுத்த மாட்டோம், படிப்பு தான் எங்க வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு ஒரு கொள்கை பிடிப்போடு 3 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. சரியா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. கர்ஷிகா, கல்பனா, வசீகரன், மிரிட்சா 3 பேர் இருக்கிறாங்க. என்ன மேடம் ஒரே படிப்பு, படிச்சு 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 என்னத்தை கண்டோம்? கொஞ்சம் விளையாண்டா நல்லா இருக்குமே. ஒரு பிறந்த ஒன்றை குழந்தை படிக்கவா செய்து, கையை காலை ஆட்டி விளையாடத்தானே செய்து. அங்கேயிலேருந்து எங்க விளையாட்டு ஆரம்பிக்குது மேடம். நாங்க விளையாட போய் தான் நல்லா பிரிஸ்கா இருக்கிறோம். எங்களுக்குன்னு சீக்கிரத்துல தூங்கி எழுப்புறோம், நேரத்துக்கு சாப்பிடுறோம், டயத்துக்கு தூங்க போயிடுறோம். இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பது எங்களுக்கு எது? விளையாட்டு. அதனால நீங்க விளையாட்டு தான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லணும்னு ஒரு 3 பேர் என்ன செய்றாங்க, கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விளையாண்டு 3 பேரும் உடம்ப எப்படி வச்சிருக்கிறாங்க, அப்படியே ஸ்லிம் ஆகி ஒரு கட்டு கோப்பா வச்சிருக்கிறாங்க. அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் என்ன செய்யணும், இருக்கணும். சரியா? அதனால முதல்ல படிப்பே அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கக்கூடிய உதயபாரதியை கூப்பிடுவோம். அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு அப்புறமா இவங்களுடைய மாற்று கருத்தை நம்ம பேசுவோம். வாங்கம்மா. இங்கு வருகை தந்திருக்கும் நடுவர் அவர்களே, என் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாய்மொழி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். கல்வியா விளையாட்டா? ஆஹா, அருமையானது ஒரு தலைப்பு. ஒருத்தங்கிட்ட போய் உனக்கு விளையாட தெரியுமா, எந்த விளையாட்டு விளையாட தெரியும், விளையாடுறதுக்கு திறன்கள் இருக்குதான்னு கேட்க முடியும். அதே ஒருத்தன்ட்ட உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்க முடியாது. கேட்கக்கூடாது. கேட்டா உனக்கு முதல்ல இருக்குதான்னு கேட்பான், இல்லைன்னா எத்தனை கிலோ வேணும்னு கேட்பான். கேட்கவே கூடாது. விளையாட்டு ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய சாதனை. அதே கல்வி ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி. கல்வியில 10 பேர் இருந்தாலும் அல்ல 10 பேருமே ஜெயிப்பாங்க. அதே விளையாட்டுனா 10 பேரா இருந்தாலும் ஜெயிப்பது ஒருத்தன் தான். நம்ம பள்ளி நூலகத்துல புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்கிறோம். இப்ப வேற புத்தக திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. அதுல சுமார் 243 ஆசிரியர்கள் எழுதின மாபெரும் புத்தக திருவிழா வருடம் போல இந்த வருஷமும் நடந்து கொண்டு இருக்குது. அதுலயும் அந்த 243 ஆசிரியர்கள்ல பெரும்பாலும் திருநெல்வேலியை சார்ந்தவர்கள் என்பது நமக்கு கூடுதல் பெருமை. அவங்க அனைவரும் அவங்களுடைய அறிவு செல்வத்தை நமக்காண்டி உயிலா எழுதி வச்சுட்டு சென்றிருக்காங்க. இதைத்தான் பாரதி சொல்லியிருக்கிறாரு, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று. நான் ஒரு சிறிய நிகழ்வை கூறிவிட்டு விடைபெறுகிறேன். கேரளாவில மிகப்பெரிய எழுத்தாளர் பஷீர் என்றவன் உணவகம் சென்றிருக்கிறாரு. அப்போ அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் கட்டுறதுக்காண்டி போய் நிற்கும் போது அவரோட பர்ஸை காணல. அதை பார்த்து அந்த ஹோட்டல் உரிமையாளர் உன்னோட சட்டையை கலத்தி வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவங்களோட சட்டையை கலத்த விடாம வாங்க சார்னு கூட்டிட்டு போய் அவனோட அழுக்குள்ளுங்கிய அவுத்து காமிச்சான். அதுல 20 பர்ஸ் இருந்துச்சு. சார் இதுல எது சார் உங்களோட பர்ஸ், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீட்டுறான். அவர் அதுல இருந்து என்னோட பர்ஸ் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அதுலதான் அவரோட பர்ஸும் இருந்துச்சு. அவர் மனசுல என்ன நினைச்சாரு தெரியுமா? இதுல நம்ம பர்ஸ் இருக்குன்னு சொன்னோம்னா இவன் மனசு கஷ்டப்படுன்னு நினைச்சு அவர் எடுக்கல. ஆனா திருடனுக்கு தெரியாதா நம்ம யார் பர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம்னு? அவன் எந்த பர்ஸ்ன்னு தான் தெரியாது, ஆனா யார்கிட்ட இருந்து பர்ஸ் எடுத்திருக்கோன்னு அவனுக்கு தெரியும்.
அவன் மனசு வருத்தப்பட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்து நம்ம திருந்திடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஏங்கி அவன் திருந்திட்டான். அதே மாதிரி கல்வி வெறும் அறிவுக்காண்டி மட்டும் அல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கும் ஒரு மனுஷனையே மாற்றுவதற்கும் கல்வி பயன்படுது. நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஏழை குடும்பத்துல பிறந்தாரு. ஆனா இப்ப அவர் உலகமெங்கும் அறியறதுக்கு காரணம் கல்விதான். கல்வி இல்லாட்டி பொறியாளர் இல்ல, அறிஞர்கள் இல்ல, மருத்துவம் இல்ல போன்ற பல துறைகள் இருக்காது. கல்வி கத்துக்கிட்டாதான் ஒரு உடன் PT சாரே மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்க முடியும். அவருக்கு வெறும் விளையாட்டு தெரிஞ்சா மட்டும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவருக்கு முதல்ல அவர் படிச்சாதான் அவர் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். நடுவர் அவர்களே, நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். உங்களை இங்கு அழைத்ததற்கு காரணம் நீங்கள் படித்த கல்விக்காக தான், ஒன்னும் விளையாட்டிற்காக அல்ல. கல்விக்காகவே நீங்கள் தீர்ப்பளிக்குமாறு கூறிவிட்டு எனது வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேசினாங்க. கல்விதான் அப்படின்னு பேசினாங்க. அப்துல் கலாம் ஐயாவை பத்தி குறிப்பிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்தியாக கூட இருக்கலாம், இருந்தாலும் பதிவு செய்கிறேன். இருந்த ஜனாதிபதிகளில் அதாவது எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்படின்னா ஐயா அப்துல் கலாம் ஐயா மட்டும்தான். அந்த ஜனாதிபதி மாளிகையில் அங்கு சென்றது முதல் சைவ உணவை உண்டவர் அவர் ஒருவர் மட்டும்தான். இந்த செய்திகள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அரசாங்கம் விதைக்கக்கூடிய மாணவர்களிடையே கனவு காணுங்கள் அப்படிங்கிற ஒன்றை அவர் விதைத்து தன்னுடைய பணிக்காலத்திலே இறுதி நாட்களிலே இப்படி மாணவர்கள் முன்னாடியே உரையாடி அவருடைய இறுதி நிகழ்வும் மாணவர்கள் மேடையிலேயே நிகழ்ந்ததுதான் உண்மை. இதைவிட எனக்கும் அப்துல் கலாம் ஐயாவுக்குமான ஒரு உறவு அப்படிங்கிற நிலையை தாண்டி ஒரு தொடர்பு என்று கூட சொல்லலாம். ஐயா அவர்களுடைய இறந்த அன்றைய நாள் தான் நான் பணியில் சேர்ந்த நாள். அதனால ஐயாவினுடைய நிகழ்வை எப்பவுமே எனக்கு மறக்க முடியாது. இந்த கல்வி என்பது ஐயாவினுடைய ஒரு பெயரினுடைய ஒன்றில தான் என்னுடைய வேலைக்கான ஒரு அனுபவமும் ஆரம்பித்தது அப்படிங்கிறது. இந்த நேரத்துல கல்வி என்பது உண்மையிலேயே நம்மை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று நான் தான். ஏன்னா முதல் பட்டதாரி. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் யாரும் படித்தது கிடையாது. மிகப்பெரிய கூட்டு குடும்பம். அப்பாவோட பிறந்தவங்க 7 பேரு, யாருமே படித்தது கிடையாது. என் தந்தை தான் பெண் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு அத்தனை எதிர்ப்புகளுக்கு இடையிலையும் படிக்க வைத்து இன்று நான் பணியில் இருந்து இப்படி இருக்கிறேன் அப்படின்னா கல்வி என்ற ஒன்று மட்டும்தான். கல்வி இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது, சாதிக்கவே முடியாது. ஆனால் கல்வியே அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த சைடு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா கல்வியே முக்கியம் அப்படின்னா காமராஜரை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காமராஜர் அதிகம் படிக்காதவர். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி 6000 பள்ளிகளை மூடினார்கள். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 32,000 பள்ளிகளை அவர் திறந்தார். ஏன் திறந்தார்னா கல்வியின் அவசியத்தை உணர்ந்ததனால. இது விளையாட்டு மைதானங்கள் இருந்ததா அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் தனியாக விளையாட்டு மைதானங்கள் என்பது கிடையாது. ஒவ்வொரு இடத்திலுமே ஒவ்வொரு வீடுமே விளையாட்டு மைதானமாகத்தான் செயல்பட்டிருக்கிறது. அப்ப கல்வி என்பது நாம் எடுத்து கூட்டி கொண்டு வருவது, விளையாட்டு என்பது இயல்பிலே இருக்கக்கூடியது. அதனால விளையாட்டுக்கு தான் இன்றைய மாணவர்கள் அதிகம் என்ன செய்யறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு இதனை உதயபாரதி சொன்ன கருத்தை மறுத்து வாதிடுவதற்காக கர்ஷிதா கல்பனா இப்பொழுது வர்றாங்க. பேசுங்கம்மா, உங்களுடைய கருத்தை கேட்போம். கூடியிருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கம். விளையாட்டு என்பதுதான் எங்களுக்கு நேரடி ஹீரோ. விளையாட்டுல கிடைக்கிற புகழ் வெளிச்சமானது. ஒரு முறை பெற்றாலே போதும், வாழ்க்கையில் கடைசி வரை பின்தொடர்ந்து வரும். ஒரு சாதாரண விளையாட்டு வீரர் எளிதாக சாதித்தால் அவரை கொண்டாடுவோம். உதாரணத்துக்கு ஒரு சாதாரண கிரிக்கெட் வீரர் 100 ரன் அடித்தால் நம்ம எல்லாரும் கை தட்டுவோம். ஆனால் ஒரு சாதாரண படிக்கிற மாணவன் 100க்கு 100 எடுத்தால் நம்ம கண்டிப்பா சந்தேகம் தான் படுவோம். நீ எப்படி படிச்ச, நீ எப்படி இவ்வளவு மார்க் எடுத்த? சங்க இலக்கியம் முதல் பிற்கால இலக்கியங்கள் வரை தமிழர் வாழ்வியலோடு விளையாட்டுகள் இரண்டென கலந்துள்ளன. ஜல்லிக்கட்டு, மறுப்போர், வேட்டையாடுதல், அம்மானை, பல்லாங்குழி, கைற்றுப்பாணி போன்றவை ஒரு வீரத்தையும் ஒரு மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய விளையாட்டாக இருந்தது. கவிதைகள், நாட்டுப்புற கலைகள் மற்றும் இலக்கியங்கள் இவற்றின் சான்றுகளாக திகழ்கின்றன. சங்க இலக்கியத்தில் குறிப்பிடும் முக்கிய விளையாட்டுகள்: ஆண்களுக்கு தனி விளையாட்டுகள், பெண்களுக்கு தனி விளையாட்டுகள் மற்றும் நம்மளை போல சிறுவர்களுக்கும் தனி விளையாட்டுகள். என்னையே சிறுவராக்கிட்டாங்க.
ஆனால் கல்வி முறை எவ்வாறு இருந்தது? நாம் கற்றுக்கொள்வது உடலை வலுவாக்கும் வெறும் கல்வி முறைகளும் விளையாட்டிலிருந்தே வந்திருக்கின்றன என்பதை இன்னும் படிப்பு மேலே சென்று சொல்கிறேன். இந்திய கிரிக்கெட்டை உலகம் அறிந்தது. சச்சின் என்பவரால் தான் அவரை சர்னு அழைக்கிறாங்க. டாக்டர் பட்டம் இல்லாமலே ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற PV சிந்துவை பாருங்கள். ஒரு ஸ்மாஷ் அடித்தால் கோடி மக்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு மேத்ஸ் ப்ராப்ளம் தீர்த்தால் அது மேத்ஸ் டீச்சருக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி. கரெக்ட் சொல்லுங்க. அவங்க பிரச்சனையை சொல்றாங்க. வாழ்க்கை ஒரு போட்டினா அது விளையாட்டு தான். ரிஹர்சலை தோற்கலாம், வாழ்க்கையில் வெற்றி தருவது விளையாட்டு என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க கல்பனா பேசுறப்ப அழகா சொன்னாங்க. நான் பார்த்து வேண்டது என்னன்னா, சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய விளையாட்டுகள் என்னன்னு அழகா குட்டா வச்சாங்க. அம்மானை சொன்னாங்க இல்லையா? அம்மானை எல்லாம் தெரியுமா? அம்மானை எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடி இருக்கீங்க? கபடி. சரி, ஓகே. கபடி சங்க இலக்கியத்துல சடுகுடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அந்த சடுகுடுன்னு சொல்றத இப்ப எப்படி சொல்றாங்க? கபாடி. அது அதர் லாங்குவேஜ்ல இருக்கவங்க எப்படி சொல்லுவோம்? கபாடி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது கபடி எல்லாமே. சரியா? அது வந்து மூச்சுக்கான ஒரு பயிற்சி. அது சொல்ல மூச்சு என்ன செய்யும்? நம்ம அப்படி கட்டுக்கோப்பா வச்சு கொண்டு போறதுக்கான ஒரு பயிற்சி. எல்லா விளையாட்டுமே அன்றைய காலகட்டத்துல எல்லாம் நம்மள மாதிரி வீடு வாசல்லாம் கிடையாது. நாடோடியா அலைஞ்சாங்க. நாடோடியா இருக்கிறப்போ உணவு வேணும். அந்த உணவுக்கு முதல்ல அவன் செஞ்சது வேட்டையாடுறதுக்கு முதல்ல வில்ல பயன்படுத்தினான், அம்பை பயன்படுத்தினான். இப்படித்தான் அவங்களுடைய விளையாட்டுகள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஆரம்பித்த விளையாட்டுகளை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன செஞ்சிட்டோம்? தனியாக விளையாட்டுன்னு கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் விளையாட்டு என்பது மனிதனோட இரண்டரை கலந்தது. விளையாட்டை தான் அவங்க அழகா சொன்னாங்க. மேக்ஸ்ல ஒரு சம் போட்டா மேக்ஸ் மேடம் மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க. ஆனா விளையாண்டா எல்லாருமே சந்தோஷம் அடைவோம். உண்மை தானே? இப்ப கூட நம்மளுடைய பள்ளியில விளையாட்டு விழா எவ்வளவு பிரம்மாண்டமா நடந்தது. நாமெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இந்திய அணியில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து, நீங்களும் இவரை போல அடுத்த ஒரு மேடையில் ஆகுங்கள் நமக்கு கொண்டு நிப்பாட்டினது இந்த பள்ளி தானே. அப்ப விளையாட்டு எவ்வளவு முக்கியம். உண்மை தானே? அதனால அவங்க சொல்லியிருக்கிறாங்க விளையாட்டு தான் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் அப்படியே முறைக்கிறாப்புல, என்ன மேடம் அந்த சைடே நீங்க அப்படியே இருந்துருவீங்களா? எங்களுக்கு எதுலையுமே வசனம் எல்லாம் எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்களா? இல்ல கல்விதான் முக்கியம். ஏன்னா கல்வி இல்லைன்னா நீங்க இந்த ஸ்கூலுக்கு படிக்க வர போய்தான் விளையாட்டுங்கிறதே நீங்க வந்தீங்க. படிக்கிறதுக்கு வராம இருந்திருந்தா உங்களுக்கு விளையாட்டு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க? என்னை பார்த்து முறைப்பது போல இருக்கிறது. அடுத்ததாக இந்த கருத்தை மறுத்து சொல்வதற்காக கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் என்ன நினைத்து நம்மளை இந்த AKP பள்ளியில சேர்த்திருக்காங்க? இதற்கு காரணம் நாம படிக்கும் பள்ளி சிறப்பான கல்வியை தரும். அப்படிங்கிறதுனால தான் நாம அங்க படிக்கிறோம். PT பீரியட் எல்லாம் வாரத்துல 1-2 பீரியட் தான் இருக்கும். ஆனா மீதம் இருக்கிற 43 பீரியட் நம்மளை செதுக்கிறது வகுப்பறையில தான் இருக்குது. இதற்கு காரணம் நாம கல்வியால தான் உயர்றோம். அப்படிங்கிறதால தான் எங்க அப்பா அம்மாட்ட அடிக்கடி அவங்க அப்பா அம்மா, அதாவது எங்க தாத்தா பாட்டி சொல்லுவாங்களாம், நாங்க தான் படிக்கல, நீயாவது நல்லா படி அப்படின்னு. எங்க அப்பா அம்மா படிச்சதால தான் நான் இன்னைக்கு ஒரு எக்ஸலன்ட் ஸ்டூடெண்டா நம்ம AKP ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல படிக்கிறேன். எதிரணியில் உட்கார்ந்திருக்கும் 3 பேரும் அவர்கள் படித்து முடித்து படித்த பட்டத்தை அவர்கள் பேருக்கு பின்னால் போடுவார்களா, அல்லது அவர்கள் அத்தனை வருடங்கள் விளையாடி வாங்கிய மெடல்களின் விவரங்களை போடுவார்களா? பட்டத்தை தான் போடுவாங்க. மெடல் எங்கேயாவது தொங்கும் வீட்டுல ஒரு ஓரமா, மறு வருடம் வெள்ளடிக்கிறப்ப எங்கேயாவது போயிடும். உலகம் மதித்த விஞ்ஞானிகளுக்கு முன்னால் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கிரிக்கெட் பேட் பிடிக்கல, புத்தகம் தான் பிடிச்சாங்க. படிச்சதால தான் ராக்கெட் ஏவுனாங்க. முன்னாள் இஸ்ரோவின் தலைவர் திரு மயில்சாமி அண்ணத்துரை மற்றும் திரு சிவன் அவர்கள் குழந்தையாக இருக்கும் போதே வானில் பறந்த விமானத்தை பார்த்து நாமும் ஒரு நாள் பறக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை நினைத்து விருப்பமாக படித்தார்கள். படித்ததால் தான் அவர்கள் இஸ்ரோவின் தலைவர்களாக உயர்ந்து
சந்திராயன் எனும் மாபெரும் திட்டத்தில் பணியாற்றியிருக்கிறார்கள். அவங்க படிக்கலைன்னா பேப்பர்ல கப்பல் செஞ்சு விமானம் செஞ்சு ஒரு சின்ன தெருவில் விளையாண்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. இஸ்ரோவின் தலைவர்களாகவும் உயர்ந்திருக்க மாட்டாங்க. விளையாடுபவர்கள் எல்லோரும் வெற்றி பெறவில்லை, ஆனால் படித்தவர்கள் எல்லோரும் வெற்றி பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளியில் இன்கம்ப்ளீட் ஸ்பெஷல் டியூஷன் ஒன்று இருக்குது. இது வைக்கிறதுக்கு காரணம் குழந்தைகள் எல்லாரும் ஒரு ஃப்ரீ பீரியட் இருந்ததுன்னா அந்த பீரியடில் கம்ப்ளீட் பண்ணாமல் பிடி பீரியட்னு போயிடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இன்கம்ப்ளீட் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்கூலில் இன்கம்ப்ளீட் ஸ்பெஷல் டியூஷன் ஒன்று வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கல்வியின் தரத்தை உயர்த்த எல்லா இன்கம்ப்ளீட் வச்சுருக்கவங்களெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வச்சு எல்லாரையும் ஒரு எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்டாக மாற்றுறதுக்கு. இதுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் இனிய தாய்மொழி நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி முறையை நிறைவு செய்கிறேன். நன்றி. உடைய வாழ்க்கையில உள்ள நிகழ்வுகளை அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவோ கல்வியில முன்னேற்றுவதற்கு எங்களுடைய பள்ளி எங்களுக்கு எவ்வளவு செய்கிறது, இதை தாண்டி படிப்பு என்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமா முன் வச்சிருக்கிறாங்க. உண்மை தானே? உங்களை முன்னேற்றுவதற்கு ஒவ்வொரு நொடியும் பின்தங்கிய படிப்புல ஸ்லோ லேர்னர் இருப்பீங்க, இல்லை கொஞ்சம் உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி இருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றுவதற்கு உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கிற பட்சத்துல அவங்க கேட்குறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிடி சார் ஒருத்தங்க தானே, ஆனா எங்களுக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப கல்வி தானே உயர்ந்தது, எப்படி விளையாட்டு உயர்ந்தது என்று நீங்கள் சொல்ல முடியும். நாங்க அதனால கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த கருத்தை மறுத்து இல்லை இல்லை விளையாட்டு தான் என்று பேசுவதற்காக மாஸ்டர் வசீகரன் அவர்களை இப்பொழுது அழைக்கிறேன். புத்தகத்துல படிக்கிறத விட அனுபவத்துல படிக்கிறது தான் சிறந்தது. விட்டு கொடுக்கறது, வேகம், விவேகம் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரு விளையாட்டு மைதானம் தான். இந்த காலத்து பசங்க எல்லாருக்கும் ஒரு மன அழுத்தம் ஒன்று இருக்கு. அந்த மன அழுத்தத்துக்கு மருந்து தான் விளையாட்டு. தோழி அழகா பேசினாங்க, ஆனா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அந்த சுவர் தான் நம் உடல். அதனால விளையாட்டு அவசியங்கிறீங்க. கல்வி என்பது மூளைக்கு மட்டும் வேலை தருது, ஆனா விளையாட்டு ஒரு மனிதனுக்கு தலைமை பண்பு, குழு மனப்பான்மை, அது மட்டும் இல்லை தோல்வியையும் தாங்குற பலத்தையும் கொடுக்குது. உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் கல்வி எதற்கு நடுகிறேன். கண்டிப்பா காய்ச்சலோட படிக்க முடியுமா? முடியாது. முதல்ல உடல் தான் ஃபர்ஸ்ட். அவங்க கேட்குற கேள்வி சரிதானே? சொல்லுங்க. இப்போ ஒரு நல்லா படிக்கிற ஒரு மாணவன் ஒரு தேர்வுல தோல்வி அடைஞ்சா அப்படின்னா அவ அதை நினைச்சு வருத்தப்பட்டு அழுவான். அதே ஒரு நல்லா விளையாடுற ஒரு மாணவன் ஒரு போட்டியில தோல்வி அடைஞ்சான் அப்படின்னா அவன் எதுக்கு தோல்வி அடைஞ்சாங்கிறத தெரிஞ்சு அதை திருத்தி அடுத்த போட்டியில ஜெயிப்பான். இதுதான் கல்விக்கும் விளையாட்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம். என்னைக்கு பிடி பீரியட ஒரு மேக்ஸ் மேமோ ஒரு சயின்ஸ் மேமோ வாங்காம இருக்காங்களோ அன்னைக்குதான் ஒரு குழந்தையோட முழு தரமா வெளியே வரும். அவங்க சொன்னாங்க வாரத்துல 2 பிடி பீரியட் வருதுன்னு, ஆனா ஒரு வாரத்துல 2 பிடி பீரியடுமே முழுசா கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இல்லதான். விளையாட்டு நமக்கு உடனே மகிழ்ச்சி கொடுக்குது, நம்மளை இன்கம்ப்ளீட் எழுத சொன்னாங்க. ஈவினிங் ஸ்பெஷல் டியூஷன் தான் இருக்குது, ஆனா ஈவினிங் ஸ்பெஷல் 4 to 6 ஸ்பெஷல் கோச்சிங்கே இருக்கு. அதுல அவ்வளவுதான் இருக்காங்க. மாலை முழுவதும் விளையாட்டுன்னு பாரதியார் சொல்றாரு. அதை காப்பாற்றுறது நாங்க மட்டும்தான். சொன்னாங்க விளையாட்டு வீட்டுக்கு லேட்டா போனா பெற்றோர்கள் திட்டுவாங்கன்னு, ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லை. விளையாட்டு பரிசு கொண்டு போனா சந்தோஷப்படுற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண்களின் வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடைசியா ஒன்று சொல்றேன், கல்வியில ஈஸியா ஏமாத்திடலாம். இப்ப எத்தனையோ போலி மருத்துவர்கள் இருக்காங்க, போலி மருந்துகள் கொடுக்குறாங்க. எல்லா பொறியாளர்களுமே ஒழுங்கா வேலை செய்யறாங்களா? அப்படி ஒழுங்கா வேலை செஞ்சா ஏன் இந்த ரோடுகள்லாம் இப்படி இருக்கு, பாலங்கள் வீடுகள்லாம் ஏன் உடையுது? வழக்கறிஞர்கள் ஒரு குற்றவாளியை நிரபராதின்னு சொல்லி வெளியே விடுறாங்க. அதே வழக்கறிஞர் ஒரு நிரபராதியை குற்றவாளின்னு சொல்லி உள்ள தள்ளுறாங்க. ஆனா என்னைக்கும்
ஒரு போட்டியை சரியா விளையாடுறவங்க ஜெயிக்கிறாங்க. அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் ஒரு போட்டியை சரியா விளையாண்டாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க. அதனால இந்த பட்டிமன்றத்துல நாங்க தான் ஜெயிப்போம் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது கருத்துக்களை 1-2 கருத்து கிடையாது, ஏகப்பட்ட கருத்து. எப்படின்னா இதுதான் இந்த தாக்குதல்பாங்க இல்லையா, எவிடன்ஸோட சொல்லியிருக்காப்புல, பார்த்துக்கோங்க அப்படின்னு. உண்மைதான், அவங்க சொன்னது உண்மையிலேயுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா இப்ப கல்வி மட்டுமே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் ஒரு ஆளை யாரையா சந்திக்க போறான்னா ஒரு தயக்கத்தோட இருப்பான். ஆனா ஒரு விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய ஒருத்தன் யாரையும் சந்திக்க போறானா உடனே போய் கை கொடுத்துருவான். காரணம் என்னன்னா பல அணிகளோடு விளையாடி இருக்கிறாங்க, அவங்களோட ஒரு இணக்கம் இருக்கும். அந்த இணக்கம் விளையாட்டுல மட்டும்தான் இருக்கும், படிப்புல என்ன செய்யாது, இருக்காதுங்கிறது அவங்க சொல்ற கருத்து உண்மைதான். 2வது சொன்னாங்க மன அழுத்தம், விட்டு கொடுத்தல், இது எல்லாமே விளையாட்டுல உண்டுங்கிறாங்க. விளையாடுற எல்லாருமே உடனே வெற்றி பெறுவது கிடையாது. 4 பேர் வெற்றி பெற்றால் 4 பேர் தோல்வி அடைவாங்க. வெற்றியையும் தோல்வியையும் உடனே கற்றுக் கொடுப்பது எது? விளையாட்டு. ஆனா படிப்பு என்பது அப்படி அல்ல. ஒரு கொஞ்சம் மார்க் எடுக்கல அப்படின்னா அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறது இருக்குது இல்லையா? அதனால எந்த விதத்துல கல்வி முக்கியமா இருக்க முடியும்? விளையாட்டு தான் அப்படின்னு வசீகரன் தன் கருத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாங்க. சரி, கல்வியே அப்படிங்கிற அணியில இறுதியா வரக்கூடிய யாகூப் இந்த கருத்துக்களை எல்லாம் மறுத்து, இல்ல மேடம், கண்டிப்பா கல்வி இல்லை என்றால் எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்ற வாதத்துலதான் இவங்களுடைய என்னுடைய தீர்ப்பே அமைய போயிருது. வாங்க யாகூப். இங்கே கூடியிருக்கும் மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, குறிப்பாக நடுவர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் விவாதத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கடந்த 30 ஆண்டுகளில் கல்வி ஏராளமான மாற்றத்தின் சமுதாயத்தில் நிகழ்த்தியிருக்கின்றன. கிரிக்கெட் ஆடினாலும் ஸ்கோரதும் இல்லையா? ஏன் அது படிச்சாலோ, அது மருத்துவராகவோ, இன்ஜினியராகவோ, ஆசிரியராகவோ, ஏன் விளையாட்டு வீரராக இருந்தாலும் விதிமுறை கண்டிப்பா படிச்சு ஆகணும். கல்வி நிகழ்த்திய மாற்றங்கள் ஏராளம். ஒரு காலத்துல உடல் ஊனமுற்றவர்கள், ஊனம் பாதித்தவர்களை இந்த சமுதாயம் கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு தனித்த பெயர் வச்சு அவங்கள மதித்து போடுறதுக்கு உதவுறது இந்த கல்விதான். நதிக்கு எப்படி இலக்கே இல்லாமத்தான் இலக்க நோக்கி ஓடுதோ, அதே மாதிரிதான் கல்வியும் தான் இலக்க நோக்கி ஓடிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய விளையாட்டு வீரனா இருந்தாலும் பேட்டியில பேச படிச்சே ஆகணும். படிக்காம போயிட்டு பேச சொல்ல பார்ப்போம், பேசவே முடியாது. படிச்சுட்டு பேச முடியும். விளையாட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாய்ப்பை தருது, ஆனால் கல்வி அனைவருக்குமே வாய்ப்பை தருது. ராக்கெட் ஏவுவது விளையாட்டு இல்ல, மேத்ஸ், பிசிக்ஸ், இன்ஜினியரிங், இது மூலம்தான். விளையாட்டு வீரரோட வெற்றிக்கு பின்னால கூட டயர்ச்சாட் ரெடி படிச்சு ஆகணும். படிக்காம இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேலென்றால் கேட்டோம். படிக்க தெரியாத அரசனாய் இருப்பதை விட படிக்க தெரிந்து ஏழையாய் இருப்பதே மேலென்றால் வைத்தாரு. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா. கல்வி என்பது மனிதனை மனிதனாக்கும் ஒரு கல்வி. விளையாட்டு உடலை வளர்க்கும், ஆனால் கல்வி உலகையே வளர்க்கும். நீங்க சொன்னீங்க பாரதி பாட்டு, அதுல கணிப்பு தரும் நல்ல பாட்டு கூட இருக்கு. பாட்டுனா கல்வி, அதை நீங்க முதல்ல பின்பற்றுறீங்களா? அதை முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. விளையாட்டு மட்டுமா பரிசு தராங்க? இல்ல, கல்வியிலும் தான் பரிசு தராங்க. நல்ல மதிப்பெண்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா கல்வியில பிரைஸ் கூட தான் தராங்க. நம்ம ஏகேஎம் ஸ்கூல்ல கூட தான் கொடுக்குறாங்க என்று இந்த தீர்ப்பை கல்விக்கு நேராக கூடுவீர்கள் என்று கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். அருமைமா. பரிசு வாங்குறதுக்கு தம்பி ரெடி ஆயிட்டாரு யாகூப். நான் படித்து ஏகேபி பள்ளியில் ஆண்டு விழா வருகின்ற பொழுது நான் வருவேன். யாகூப் வாங்கவில்லை என்றால் மண்டையில் நறுக்கிறது ஒரு கொட்டு கொட்டுவேன், சரியா? அதனால என்ன செய்யணும், படித்து முதல் மதிப்பெண் வாங்கி உன்னுடைய சபதத்தை நிறைவேற்ற வேண்டும், சரியா? சரி, அடுத்ததாக இந்த கருத்தை மறுப்பதற்காக நம்ம யார் வர்றான்னா மிரிச்சா வர்றாங்க. அவங்க தம்பி சொன்னாப்புல அப்துல் கலாம் ஐயா படித்ததுனாலதான் எல்லாம் வந்தாங்க அப்படின்னு. அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய அவங்க சொன்னாங்க மாற்றுத்திறனாளிகள்னு. அப்துல் கலாம் ஐயா கொண்டு வந்ததுல மாற்றுத்திறனாளிகளுக்கு
இந்த கால் இல்லாதவர்களுக்கு மாட்டக்கூடிய ஒரு கால் போல ஒரு எந்திரம், அது மிகவும் கனமா இருக்கும். ஆனா அவர் தான் இவ்வளவு வெயிட்டை தூக்கிட்டு அவங்களால நடக்க முடியாதுன்னு வெயிட்லெஸ்ஸா செஞ்சது அவருடைய கல்வி அறிவை வைத்து அறிவியலை பயன்படுத்தி கொண்டு வந்தார். இதெல்லாம் கல்வியால் மட்டுமே சாத்தியம், வேற எதுவுமே சாத்தியம் இல்லை. சரியா? அதனால கல்வி என்பது எங்கேயோ கொண்டு போகும். இவங்க நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க, மெக்காலே கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. நமக்கு எல்லாமே நெல்சன் மண்டேலா தெரியும். கருப்பர் இன மக்களுக்காக போராடி கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் சிறைவாசம் செய்து அதற்கு பின்னால் முதலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஜனாதிபதியாக மாறியவர் யார் அப்படின்னா மண்டேலா. அவர் தன் நாட்டை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது கல்வி என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தித்தான். அதனால கல்வி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த அணியினுடைய வாதம். இதை மறுத்து பேசுறதுக்காக மிரிட்ஷா வர்றாங்க. அவங்க இல்ல விளையாட்டை தாண்டி எதுவுமே கிடையாது, விளையாட்டு என்பது ஒரு மனிதனை புகழின் உச்சிக்கே கொண்டு போகும், படிக்கலன்னா கூட பரவாயில்ல, விளையாண்டா போதும் அப்படின்னு மனநிலையில அவங்க இருந்து இப்ப என்ன செய்யறாங்க, பேச வர்றாங்க. வாங்கம்மா உங்களுடைய கருத்தை எடுத்து வரீங்க. இங்கு கூடி இருக்கும் அனைவருக்கும் முதற்கண்ணின் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டு உடல் செயல்பாடு மற்றும் திறமையை உள்ளடக்கியது. இது மனித வாழ்வின் ஒரு முக்கிய அங்கமாகும். தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சல் விளையாட்டு தான் நம்மளுக்கு கொடுக்கிறது. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மனிதர்கள் அவங்களுக்கு தேவைப்படுறது ஃபிட்னஸ். இப்போ கல்விக்காக பேசுறாங்க, 3 பேர் அருமையாக பேசினாங்க. அவங்களுக்கு ஃபிட்னஸ் என்பது தேவைப்படுதுன்னா அவங்க இந்த பக்கம் வந்துதானே ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா வராம ஒரு பேப்பர்ல ஃபிட்னஸ் எழுதி வச்சுட்டு அதை உட்காந்து படிப்பாங்களா? அப்படியே படிச்சாலும் ஃபிட் ஆகிட முடியுமா? முடியாது. இது மன அழுத்தத்தை குறைக்கிறது. அதே போல நீங்க எங்க மாணவர்கள் கிட்ட ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், மேக்ஸா இருக்கட்டும் சயின்ஸா இருக்கட்டும், அந்த சப்ஜெக்ட் டீச்சர் கிளாஸ் எடுக்கணுமா இல்ல பிடி பீரியட் வேணுமான்னு கேட்டா அவங்க சொல்லுவது கேட்டாலுமே நான் பிடி தான் சொல்லுவேன். அதே மாதிரி பரீட்சையில குறை மதிப்பெண் எடுத்தா ஏதோ உலகமே முடிஞ்சு போன மாதிரி இவங்களுக்கு தோணும் போல. ஆனா மைதானத்துல தினமும் வெற்றி தோல்வி என்று பார்த்து பழகிய மாணவர்கள் அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. கிளாஸ் ரூம்ல ஷூ ஷூ கீப் குவைட் அமைதியா இருன்னு சொல்லுவாங்க. ஆனா மைதானத்துல பாஸ் பாஸ், பந்து இந்த பக்கம் பந்து அந்த பக்கம் கத்தி விளையாடுவாங்க. அங்குதான் உண்மையான நண்பர்கள் உருவாகுறாங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்களோட உண்மையான குரலே நம்ம அங்கதான் கேட்போம். உண்மையை அப்படியே புட்டு வைக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. விளையாட்டு வெறும் வேடிக்கை அல்ல மாணவர்களுக்கு, அது மனதிற்கும் உடலுக்கும் நண்பர்களுக்கும் தேவையான ஒரு சூப்பர் பவர். ஆகவே அவங்க சொல்றாங்க கல்வியில முதல் ரேங்க் வேணும் என்றா அவங்களை பின்பற்றணும்ட்டு. நான் சொல்றேன் வாழ்க்கையில முதல் ரேங்க் வேணும் என்றால் ஓடிக்கொண்டே இருங்கள், விளையாண்டு கொண்டே இருங்கள், வாழ்வில் வெற்றியை பெறுங்கள் என்று கூறி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு கைதட்டல் விளையாட்டு விளையாட்டுன்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்ப விளையாட்டு அவ்வளவு நேசிக்கிறீங்க. சரி, அப்ப தீர்ப்ப சொல்லிடலாமா விளையாட்டுன்னு? சரி, இப்ப விளையாட்டுன்னு சொன்னா இப்ப படிப்பு வேண்டாமா? சரி, நான் ஒரு 2 கதை சொல்றேன், படிப்பு வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுத்துக்கோ. சரியா? அதுல முதல் கதை, உனக்கு அம்பேத்கர் தெரியுமா? தெரியும் தானே? நவம்பர் 7ஆம் தேதி உலக மாணவர்கள் தினம் அப்படின்னு ஐக்கிய சபை கொண்டாட சொல்லி அறிவிச்சிருக்குது. இதுக்கு ஒரே காரணம், அம்பேத்கர் பள்ளிக்கு சென்ற முதல் நாள். அந்த நாளை உலக மாணவர்கள் தினம்னு கொண்டாட சொல்லியிருக்குன்னா, ஐக்கிய சபையே அறிவிச்சிருக்குன்னா கல்வியின் அவசியம் எவ்வளவு அப்படிங்கிறதை நாம் உணர வேண்டும். உண்மைதானே? அதனால கல்வி என்பது மிக மிக அவசியம். நீங்க எல்லாருமே நம்ம இப்ப பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அப்துல் கலாம் ஐயாவை பத்தி என்ன செஞ்சோம், பேசிக்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு தெரியாத இன்னும் ஒரு பெண்மணியை பத்தி சொல்றேன். அவங்க பேர் டெஸ்ஸி தாமஸ் அப்படிங்கிறவங்க. டெஸ்ஸி தாமஸ் அப்படிங்கிறவங்க
கேரளா ஆலப்புழாவை சார்ந்தவங்க. அவங்க இருக்கிற இடத்துல தான் சிம்பா ராக்கெட் மைதானம் இருக்குது. அதை பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்மளும் இந்த ராக்கெட் மைதானத்துல போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயா படிக்கிறாங்க. 20வது வயதுல அதற்கான கல்வியை படிச்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இதே போல அந்த ராக்கெட் மைதானத்துல பணிக்கு வந்துட்டாங்க. வந்தவுடனே ஒருத்தங்க கேட்குறாங்க, நீங்க ஒரு பெண் எப்படி இப்படி ராக்கெட் மைதானத்துல ஒரு பெண்ணா இருந்துகிட்டு எப்படி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு அவர்கள் சொன்ன ஒரு பதிலை பாருங்கள். ஜெண்டர் டஸ் நாட் மேட்டர். அவர் சொல்றாரு, பாலினம் என்பது ஒரு செய்தியே கிடையாது. ஏன்னா யூ ஒர்க் அஸ் ஏ சயின்டிஸ்ட். நான் இங்கு யாரா வேலை பார்க்கிறேன்? விஞ்ஞானியாகத்தான் வேலை பார்க்கிறேன் சொல்லிட்டு, நாட் அஸ் ஏ விமன், நான் ஒரு பெண்ணாக இங்க என்ன செய்யலை, வேலை பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னவங்க இந்த அம்மா. இதற்கு காரணம் இவர்கள் கற்ற கல்வி. இவங்க கல்வி கற்கவில்லை என்றால் இந்த பதிலை சொல்ல முடியாது. ஏன்னா அப்துல் கலாம் ஐயாவுக்கு கீழே இருந்து வேலை பார்த்தவர்கள் இவர்கள். இப்படி கல்வியால் உயர்ந்தவர்கள் ஏராளம். ஆனால கல்வியே முடிவு என்று சொல்ல முடியாது. ஒரு மனிதன் முழுமையாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று அறிவு இருக்க வேண்டும், 2வது உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அறிவை கற்றுக் கொடுப்பது கல்வி, உடல் ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுப்பது விளையாட்டு. அதனால இது இரண்டுமே இரண்டரை கலந்தது. ஒரு நகைச்சுவைக்காக ஒரு செய்தி. ஒரு அப்பா மகன் வந்து விளையாடிக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் தூரத்துல ரவுண்ட் பண்ணி என்ன செஞ்சான், விளையாடிக்கிட்டே இருந்தான். அப்ப அவர் கூப்பிடுறாரு, என்னடா பண்ற, விளையாடிக்கிட்டே இருக்கிறீங்க, வாடா வாடான்னு கூப்பிடுறாரு. அவன் வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டான். வந்தோடனே என்னடா விளையாடி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு. என்ன விளையாண்ட? எனக்கும் எறும்புக்கும் ஒரு போட்டி, கடைசியில் நானே வெற்றி பெற்றேன். உனக்கும் எறும்புக்கும் என்னடா போட்டி? நான் ஒரு வட்டம் போடுவேன், அந்த வட்டத்தை தாண்டி எறும்பு வந்துடும், திரும்ப ஒரு வட்டம் போடுவேன், எறும்பு வந்துடும், இப்படியே வந்து கடைசியில் அது வட்டத்துக்குள்ளே இருந்துச்சுப்பா அப்படின்ட்டான். அவங்க அப்பா பாக்குறாரு, எப்படி எறும்பை ஒரு வட்டத்துக்குள்ள அடக்குனா, போய் பார்க்கணுமேன்னு போய் பாக்குறாரு. அந்த எறும்பு அந்த வட்டத்துக்குள்ள செத்து போய் கிடக்கு. அவன் வட்டம் போட்டு இப்படியே வீட்டுல இருந்து வட்டம் போட்டு தெரு வரைக்கும் வட்டம் போட்டுட்டான். ஏன்னா அவ்வளவு தூரம் விளையாடி இருக்கிறான். அப்ப போய் பாக்குறாரு, என்னடா செத்து போயிடுச்சு? ஆமா, நானும் ரவுண்டு போட்டு பார்த்தேன், வெளியில போய்கிட்டே இருந்தது, கடைசியில குச்சை விட்டு ஒரு போர்டு போட்டேன், உள்ள படுத்துருச்சு, நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னா. இப்படியும் சில விளையாட்டுகள் இருக்கும். இந்த விளையாட்டை எப்படி விளையாட வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது கல்வி. விளையாட்டை எப்படி வேண்டுமானாலும் விளையாடலாம் அப்படின்னு சொல்வது விளையாட்டாக இருந்தாலும், இப்படித்தான் விளையாட வேண்டும் என்று சொல்வது எதுதான்? கல்வி என்பது. அதனால மனிதர்களுக்கு, குறிப்பாக உங்களுக்கு, விளையாட்டும் வேண்டும், கல்வியும் வேண்டும். ஏன் என்றால் கல்வி 5 மணி நேரமும் விளையாட்டு 2 மணி நேரமும் வைப்பதற்கான காரணம், நீ எவ்வளவு தூரம்னாலும் அறிவுக்கு தீனி போடலாம், ஆனா உன் உடல் 2 மணி நேரத்துக்கு மேல என்ன செய்ய முடியாது, ஓடி ஆடி விளையாண்டு ரொம்ப சோர்ந்து விடுவாய். அதனாலதான் அந்த மணி நேரத்தை குறைவாகவும் படிப்புக்கான நேரத்தை அதிகமாகவும் வைத்திருக்கிறார்கள். அதனால மனித வாழ்க்கைக்கு அவசியமானது எது? விளையாட்டும் அவசியம், கல்வியும் அவசியம். விளையாட்டு என்பது, இறுதியாக இதை சொல்லி இதற்கான தீர்ப்பாக நான் முடிக்கிறேன். விளையாட்டு என்பது வெறும் கிண்ணங்கள் பெறுவதற்காக மட்டுமல்ல, படிப்பு என்பது வெறும் பட்டங்கள் பெறுவதற்காக மட்டுமல்ல. கிண்ணத்தை சாதனையாகவும் படிப்பை நம்மளுடைய குறிக்கோளாகவும் கொண்டு இருந்தால், விளையாட்டும் கல்வியும் இணைந்தால் வாழ்க்கையில் நாம் சாதனை செய்யலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.